இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. டைட்டாக மூடிட்டு இதில் வச்சிட வேண்டியது தான். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நிறையவே மார்னிங் வந்து விளாக் நம்ம வந்து 33 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். நம்ம ஆல்வேஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கண்டென்ட் தான். என்னன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஒரு 200 rupees ஃபீல் பண்ணிக்கிறோம். ஆர்ச் 200 எவ்வளோ மைலேஜ் தருது. ஆக்சுவலாக 1 minute ட்ரை பண்ணலாம் தான். பட் நான் அர்ஜென்ட்டாக கண்டென்ட் வச்சு ட்ரை பண்ணும்போது வீட்டில் வாட்டர் பாட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் ஆவரேஜாக நான் 200 வரைக்கும் நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டேன். மேஜராக என்ன ஸ்பீடில் போக போகிறேன்னா 80 to 90 தட் அந்த ஸ்பீடில் தான் போக போகிறேன். ஆனால் இன்னும் 5th series பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக த்ராட்டில் பண்ண முடியல. கொஞ்சம் இன்ஜின் அரைக்குது. ஸோ அதனால் ஐ ஹேவ் டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயாகணும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரைட் பண்ணிட்டு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷூட் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து மைலேஜ் ரிலேட்டடாக இப்போ ஒரு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஷூட் முடிச்சுட்டு ஆல்சோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கண்டென்ட் தான். இந்த ஷார்ட் டேர்ம் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒன்றையில் வந்து நான் சின்ன ரைடில் வந்து என்னால் எவ்வளோ வந்து ஹவு ஃபார் ஆகிருக்கு அப்படியே நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். வண்டி வேறு சர்வீஸ் பண்ண வேஸ்ட் பண்ண முடியல. பெர்சன்ட்க்கே சர்வீஸ் பண்ணலாம் நான் ஏற்றிட்டு வரேன். பழைய மாதிரி அந்த ஃபீல் த்ராட்டில் ஃபீல் வந்து இல்லை. 80க்கு மேலே க்ரூஸ் பண்ண முடியாது. 85க்கு மேலே க்ரூஸ் பண்ணால் ரொம்ப வருங்க. 7th தான் போயிட்டுருக்கேன். அந்த 5th இயரில் போகிறேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து இன்ஜின் ரைட் ரொம்ப அடைக்குது. இந்த 5th இயரில் நான் நேரத்துக்கு வந்து நான் 100 தொட்டிருப்பேன். நான் 100 வர முடியல. ஏன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாக இருக்குது. ஸ்லோ பிக்கப்பாக இருக்கும்போது அந்த ஸ்லோவாக அட்ஜெக்ட் அதிகமாகுது. 5th இயர் போட்டுட்டேன். 6th இயர் போடும்போது எனக்கு 70 பேர் யூஸாக தான் போகணும். ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த வருஷம் பார்த்தோன்னா ஆயில் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால எல்லாமே நான் இப்போ வண்டியை ரெடி பண்ணி ஆகணும். இந்த ஷார்ட் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த ஷார்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துக்கு நம்மளால ஒன் டே ட்ரிப் சொல்ல முடியாது. ஒன் டே ட்ரிப்பாக வந்து ஒரு பிளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு போது ஷார்ட்ல ரைட் பண்ணுறது நம்ம ரேண்டமாக பைக் வச்சு அந்த ரோட்டை வந்து பேசிக்கிட்டு நம்ம பிளாக் பண்ணுறோம்னா மட்டும் நான் திருப்பி useful by activity belongs to me and my bike. Okay, coming with the vlog, நம்ம வந்து 33 kilometers ட்ராவல் பண்ணிட்டோம். நம்ம ஆல்வேஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 70 to 80 அந்த க்ரூஸ் ஸ்பீடை நம்ம ட்ரிவன் பண்ணியிருக்கிறோம். நான் கிலோமீட்டர் டெஸ்டினேஷன் 40 1 லிட்டர் அடிச்சிருந்தாவே போதும். நான் வந்து 2 liters படிச்சிருக்கேன். எனவே வச்சு ஐ திங்க் இந்த வீடியோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே கூட மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதையும் நான் வந்து நான் ஃபீல் ரெடியூஸ் பண்ண நான் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு ரெகுலராக வச்சுட்டு ஒரு லிட்டர் போய்ட்டு எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப ஹைவேல போகிற மாதிரி இருக்கும். ஃபீலை வந்து காலி பண்ணுறதுக்கு அப்படி போகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனவே டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். நம்ம அதையும் இப்போ வரைக்கும் நம்ம 30 minutes நம்ம பேசியிருக்கிறோம். அந்த 30 minutes நான் ஃபுல்லாக போக போகிற எல்லா பிள்ளைக்குமே கட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் சேலஞ்ச் நம்ம வந்து நம்ம ஃபீல் பண்ணி நம்ம மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோக்கான மெயின் மோட்டிவ் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல எழுதிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. நீங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆகி காமிச்சா மட்டும்தான் எந்த வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால இந்த ஒரு விஷயம் தெரியுது, உங்களால் இன்னும் பாசிட்டிவ் ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டு பண்ணுங்க. பிளான்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணுவாங்க கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும். பிளான்ஸ் எல்லாம் பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகும். இன்னும் டிலே ஆகும். அவங்களால ரொம்ப டிலே ஆகும். டிலே ஆகிற டைம் உங்களுக்கு வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணலாம். பட் வெயிட் பண்ண முடியலைன்னா யூ வில் சம்டைம் இதே வரைக்கும் குட் பண்ணிடுவீங்க. இன்னும் நான் அந்த சேனல் வந்து 2025 ஜனவரி ஆரம்பிச்சேன். 2025 ஜனவரி 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் நான் ஏதாவது விடாமல் இருக்கிறது காரணம் எங்கே டேலண்ட் இருக்கு. இந்த வருஷம் நான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பைக் இருக்கு, ஐஃபோன் இருக்கு, அந்த சின்ன ஒரு கேமரா இருக்கு. இப்போ இது நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் பரவாயில்ல நம்ம வந்து விளாக் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் அந்த மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருக்கேன். அந்த ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேமிலி, என் கரியர், என் ஃபியூச்சர், என் பிஸ்னஸ் எந்த கூட நீங்கள் எவ்ரிதிங் ஹேவ் டு மேனேஜ். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்லாம் எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கலைன்னா
இவ்வளோ செட் போட்டு எம்சிஎஃப்ஸே கிடைக்கல அப்படின்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னா நீங்கள் கன்சிக்வன்ஸாக இருக்கணும். நான் வந்து என்ன போய் என்ன பார்க்குறேன்னா கன்சிஸ்டன்சி நான் இல்லை. நான் இந்த அளவுக்கு நான் வந்து ஃபோட்டோகிராஃபி உள்ள வந்து நிறைய கண்டென்ட்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ஸ் எடுத்து நான் பண்றேன்னா நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் ஃபீல் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிருந்துருக்கேன். என் ஆஃபீஸ் நிறைய டைம் வந்து பைக்கில் வந்திருக்கேன். அப்படி வரும்போது நான் இந்த 200 rupees அந்த பெட்ரோல் சேலஞ்ச் நான் ட்ரை பண்ண வரேன். அடிப்பேன் டைம் ஃபீல் பண்ணி 200 அடிப்பேன், 300 அடிப்பேன், 500 அடிப்பேன். நம்ம பெட்ரோல் நம்ம ஃபீல் பண்ணி எனக்கு அந்த ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னு தோணுது. நான் இதுக்கப்புறமும் பண்ணாமல் இருந்தோம்னா எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வருது. இந்த கூட உங்களுக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து அது அப்படிங்கிற இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் போகணும். ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஹே ஃபேம், அகைன் வெல்கம் டு த வீடியோ. ஸோ என்னன்னா நம்ம வந்து 200 rupees ஃபீல் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு செக் பண்ணலான்ட்டு தான் கண்டென்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் மிஷின் இப்போ கிளம்பிட்டேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஸ்டாப் பண்ணும்போது 35 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே நான் 30 kilometers நின்னோம். 30 kilometers நின்று வீட்டுக்கு நான் போகணும். பட் ஃபியூல் வந்து கம்மியாக தான் இருக்குது. எனிவே நான் பேக்கப்புக்கு நம்மக்கிட்ட ஒரு வாட்டர் கேன் இருக்குது. ஸோ நான் தண்ணி பேக்கில் வாங்கி அதை பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கிளம்பலாம். எனக்கு இந்த பில்லிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வண்டி இப்போ ரேஸ் ஆக மாட்டேங்குது, கிலோமீட்டர் வாக் ஆகுது அப்படின்னு. அந்த ப்ராப்ளத்தை இப்போ ரெட்டிஃபை பண்ணியாச்சு. சர்வீஸில் நடந்தது பற்றி நான் கொஞ்சம் வீடியோவில் நான் அந்த சர்வீஸ் லாக் எடுத்து இன்றைக்கி 50 லாக்னு எடுத்தேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ கம்மிங் பேக் டுடே விளாக் 200 rupees ஃபீல் விளாக் கரெக்டாக. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 kilometers ட்ரைவ் பண்ணிட்டேன். ஆனால் போகும்போது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 kilometers நடந்து போகணும். 100 ரூபாய்க்கு பாட்டிலில், 100 ரூபாய்க்கு பாட்டிலில். என்னங்கண்ணா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. டைட்டாக மூடிட்டு இதில் வச்சிட வேண்டியது தான். ஐஸ் யாருமே இந்த மாதிரி ஃபியூல் அங்கே வைக்காதுங்க. ஏன்னா பேக் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்ல பேக்கில் வைக்க முடியாது. ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். ஃபியூல் வந்து நம்ம அப்படியே அடித்தாச்சு. பார்த்தீங்களா, 100 ரூபாய்க்கு ஃபில் பண்ணால் 9200 ml. பெட்ரோல் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து 108 ரூபா 29 காசு. ஃபியூல் ஏற நம்மளுக்கு வந்து ஃபியூல் ரேட் ஏற ஃபியூல் ரேஞ்சு நம்மளுக்கு கம்மியாக தான் வருது வால்யூமும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ஃபேம், இப்போது நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் மீன்ஸ் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறது தான். பேக்கப்புக்கு நான் வந்து ஒரு ஃபியூல் 1 லிட்டர் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து க்ரூஸில் தான் போக போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 மேலே க்ரூஸ் பண்ணி தான் போக போகிறேன். ஏன்னா அந்த க்ரூஸில் போகும்போது வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னா வாய்ஸ் கிளியராக இருக்காது. ஓகே ஃபேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87 kilometers ட்ரைவ் ஆயிடுச்சு. லைட்டாக நான் ஃபியூல் வந்து இல்லாத வண்டி ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஸ்லோ பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. வச்சு இன்கேஸ் வண்டி மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகுது நான் அதை வச்சு நான் vlog பேசிகிட்டே போகிறேன். சப்போஸ் ஸ்டார்ட் ஆகணும் நம்ம ஃபியூல் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் ரேஸ் ஆகுது, பதம் தெரியும். திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்து வண்டி நிறுத்தாமல் போயிருந்தேன். ஒரு 600 மீட்டர் வரைக்கும் போயிருந்துருக்கலாம். அவங்களே பார்த்தா தெரியுது. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு இந்த பட்டன் பவர் பட்டன் தான் அமுத்துறேன். உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு ரீஃபில் த பெட்ரோல். ஒன் செகண்ட் உங்களுக்கு செக் பண்ணுறேன். கம்ப்ளீட்லி டவுன் 200க்கு ஃபில் பண்ணேன். இப்போ வந்து தெரியுதான்னு தெரியல. 87.4 meters ட்ரிவன் ஆயிருக்கு. இதில் நம்ம ஸ்பிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஆல்மோஸ்ட் 43 பாயிண்ட் சம்திங் வருது. 43 வருது. ஆனால் RC 200 43 தரவு
சம்டைம்ஸ் தருவேன். நான் மார்னிங் வந்து 70 to 80 ஸ்லோவாக தான் வந்தேன். எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது மார்னிங். இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். அந்த கிளச் ஓவர் சேஞ்ச் பண்ணனால கொஞ்சம் சரியாகிடுச்சு, ஸ்மூத்தாக போகுது. ஹை பிக்கப்பில் தான் வந்தேன், ஃபுல் ரேஸில் தான் வந்தேன். 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மார்னிங் 70 to 85 வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஷோரூமில் விட்டு ஷோரூமில் ஒரு அங்கேருந்து ஷோரூம் போகிற வரைக்கும் 80 போயிருப்பேன். அது 70 போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஷோரூம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அதில் 5 கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் 15 கிலோமீட்டர் செக் பண்ண ஹைவேல அங்கே நாமக்கல்ல, அப்போ வந்து ஃபுல்லாக போச்சு. அந்த ஆல்சோ பார்த்தோன்னா இப்போ நம்ம ஆவரேஜ் 87 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆவரேஜ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 43 வரும், 43.5 கிட்ட வரும். ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கு 40 வந்துருக்கு. இந்த ஆவரேஜ் ஃபியூல் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 காமிக்கும். ஆவரேஜ் ஃபியூல் கன்சோலில் 40 காமிக்கும். நான் வந்து அந்த 10 கிலோமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீட்டிலேருந்து ட்ரைவ் பண்ணி எடுத்தார்ல பங்க் வந்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூல் இருந்திருக்கும். நான் அதுக்காக 10 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 87ல் 10 பார்த்தீங்கன்னா 77, அது ஆவரேஜ் பண்ணோம்னா 38.5 கிட்ட வரும். ஸோ ஆவரேஜாக 38 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. மார்னிங்கு நான் வந்து ஃபுல் ஃப்ளஷ்ஷாக வந்திருந்தேன்னா எனக்கு 38 வந்திருக்காது. ஆப்வியஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மைனஸ் பண்ணால் 35 தான். மார்னிங் கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ஸ்பீடில் வந்து இப்போ கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வந்திருக்கு. அதனால எனக்கு 38 வந்திருக்கு பர் லிட்டர். ரெண்டாவது டே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல் க்ரூஸில் போகும்போது உங்களுக்கு ஆவரேஜ் மினிமம் 35 வரைக்கும் எடுக்கலாம். அந்த 100ல் மெயின்டைன் பண்ணி போனீங்க பர் லிட்டருக்கு. நான் மார்னிங் ஒரு ஸ்பீட்லேயே இப்போ ஒரு ஸ்பீடில் வந்துக்கிறதுனால நான் 38 இப்போ நான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டு இப்படி கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபியூலில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகலை, அது தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபியூல் அடிச்சுக்க வேண்டியதான். 1 லிட்டர் நான் ஃபியூல் பிடிச்சேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நிறையவே மார்னிங் வந்து ஏதாச்சும் கிராஸ் ஆஃப் விட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபேன், இதோட சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். 200 ரூபாய்க்கு ஃபியூல் பண்ணி நம்மளுக்கு மைலேஜ் எவ்வளோ வருது, நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும், நம்ம ஒரு சேலஞ்ச் டெஸ்ட் பண்ணோம். 88 வந்து 87 வந்தது. அதை நான் 10 கிலோமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி நான் வந்து 77 போட்டேன். அதோட ஆவரேஜ் பண்ணோம்னா 38 கிலோமீட்டர்ஸ் வருது. 38 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் எனக்கு மைலேஜ் வந்திருக்கு. 2024 RC200 BS6 ஜென்ரேஷன் 3 மாடல். இப்போ எனக்கு 15 கிலோமீட்டர் ட்ரைவன் பண்ணி இன்ஜின் ஓரளவுக்கு செட்டப் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து இவ்வளோ மைலேஜ் என்னால் எடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. 200 ருபீஸ் நம்ம ஃபில் பண்ணி எவ்வளோ தூரம் போகுது அந்த வண்டி. அதாவது RC200 BS6 2024 மாடல் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃபியூல் எக்கனாமிக்கலாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். திஸ் இஸ் த வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி RC200 ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பெஸ்ட் அவங்களையும் பார்க்க வைங்க. புதுசாக RC வாங்க போகிறீங்களும் சரி, ஆல்ரெடி RC வச்சுருக்கீங்களும் சரி, இல்லை பழைய ஜென்ரேஷன் Gen 1 Gen 2 வச்சுருக்கீங்களும் சரி, கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள் கற்ற மாதிரி, ஒவ்வொரு மாடல் கற்ற மாதிரி அந்த ஃபியூல் வேரியேஷன், ஃபியூல் மைலேஜ் எல்லாமே மாறுபடும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு கிடைச்ச ஃபியூல் மைலேஜை வச்சு நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டேன். 1 லிட்டரில் போட்டிருக்கலாம், பட் 1 லிட்டரில் போட்டலாம் 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லி நம்ம அப்படி வந்துருக்கு கண்டென்ட். இது நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக 200க்கு ஃபியூல் பண்ணி நமக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிற சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணி அது எனக்கு மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டேன் இந்த வண்டிக்கு. ஸோ அவ்வளோதான் சாமி, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய், லெட்ஸ் ஹாப்பியாக இருங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நான் போக அடுத்தடுத்து ரைடு சம்மந்தப்பட்ட விளாக் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்காக நல்லா எஃபர்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எது பிடிச்ச போட்டு அதை வாட்ஸ்அப்பில் டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை, சைனிங் ஆஃப். அன்டில் தென், ஆல் அட்வென்ச்சர்.